அமெரிக்க குடியுரிமை பெறுவதற்கான விசாக்களில் கெடுபிடி காட்டி வரக்கூடிய ட்ரம்ப் இந்திய ரூபாய் மதிப்பில் 9 கோடி செலுத்தினா எந்த கேள்வியும் இன்றி அங்கு செட்டில் ஆகலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அது பற்றி தான் இன்றைக்கு டீகோட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுக்காக ட்ரம்ப் கோல்ட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வீசாவை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீசா 2 பிரிவுகளில் வழங்கப்படுது. ஒன்று தனிநபருக்கானது, இன்னொன்று கார்ப்பரேட்ஸ்க்கானது. இந்த தனிநபருக்கு $1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 9 கோடி ரூபாய். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு $2 மில்லியன், அதாவது 18 கோடி ரூபாய் செலுத்தி தங்களுடைய நிறுவனங்களுக்கு தேவையான நபர்களை பணியமர்த்த வேண்டும். இந்த விசா பெறுவதற்கான ப்ராசஸிங் ஃபீ இருக்கு இல்லையா, இது $15,000 செலுத்த வேண்டும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்திய ரூபாயில் இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்க்கு மட்டுமே சுமார் 13,60,000 ரூபாய் ஆகும். விண்ணப்பதாரர்களுக்கு ட்ரம்ப் கோல்ட் கார்டு விசா கிடைக்கல அப்படின்னா இந்த $15,000 அமெரிக்க அரசு திருப்பி கொடுக்காது. அதுவும் இதில் கவனிக்க வேண்டியது. அமெரிக்காவுக்கு பணக்காரர்களும் திறமை மிக்கவர்களும் வருவது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ஹார்வர்ட், MIT போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி முடிக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் H1B போன்ற வேலை விசாக்களுக்கு விண்ணப்பித்து கிரீன் கார்டுக்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. திறமை மிக்க மாணவரை வேலைக்கு அமர்த்த விரும்பக்கூடிய நிறுவனங்கள் $2 மில்லியன் செலுத்தி தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ இந்த கோல்ட் கார்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே, இவங்களை குறித்து மற்றொரு விசா திட்டத்தையும் முன்மொழிஞ்சிருக்கிறார். அதுதான் பிளாட்டினம் கார்டு. இந்த விசாவை பெறணும்னா ஒருத்தர் $5 மில்லியன் அமெரிக்க கட்டணமாக செலுத்தணும். இந்திய ரூபாயில் சுமார் 45 கோடி ரூபாய். இந்த விசாவை பெறக்கூடியவர்கள் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமையை பெறலாம். நிரந்தர குடியுரிமை பெற விரும்பாதவர்கள் அமெரிக்காவுக்கு வெளியே ஈட்டக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபெடரல் வருமான வரி செலுத்தாமல் 270 நாட்கள் வரைக்கும் தங்கறதுக்கான அனுமதி அளிக்கப்படும். பிளாட்டினம் கார்டு விசாவை அமெரிக்கா விரைவில் அறிமுகப்படுத்த இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி.